உங்களை பார்க்கணும்னு தரிசனம் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆஸ்தை. ஆனா உங்க கையில இருக்கிற ஆயுதங்களை பார்த்து எல்லாம் நடுங்கிறது மிருகங்கள் எல்லாம். திராசயந்தோ மிருககணானு அந்யாம்ச்ச வனச்சாரிணா என்று சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் ஹனுமாரவா ரெண்டு பேரிலையும். அதை பார்த்து சுவாமியே ஆச்சரியப்படுறாள். ஏன் நீங்கள் இருவர்களும் பம்பா நதிக்கரையில இருக்கிற மரத்தை நிமிந்து நிமிந்து பார்க்கிறீர்கள் கேட்டாள். பம்பா வீட்சமானோ சமந்ததா ஏன் பம்பா நதிக்கரையில் இருக்கிற மரங்களை நிமிந்து நிமிந்து பார்க்கிறேன்னு கேட்கிறாள். மரத்தை தான் ரெண்டு பேர்ல பாக்குறாள். அத ஹனுமார் கண்டு அறிஞ்சதுதான் ஆச்சரியம். இப்ப ஆற தேடிக்கிட்டு வந்திருக்காள் சுக்ரீவனை. சுக்ரீவன் என்ன ஜாதி? குரங்கு. அவன் எங்க இருப்பான்? பங்களாக்குள்ளேயா இருப்பான்? மரத்துலதானே இருப்பான். அதற்காக மரத்தை பாக்குறாள். அத ஹனுமார் அவ உள்ள உட்கார்ந்துட்டு அவ நெஞ்சில இருந்து பேசுறா போல பேசுறார். பம்பா பம்பா நதி பண்ணின பாக்கியத்தை என்ன சொல்லுவேன்? உங்கள் இருவர்களுடைய நிழலும் அது மேலப்படுறது. புண்ணிய புருஷாளுடைய நிழல் மேலப்பட்டா பாபம் போயிடுமா? பாபிகளுடைய நிழல் மேலப்பட்டா புண்ணியம் போயிடுமா? உங்கள் இருவர்களுடைய நிழலும் பம்பா நதிக்கு படுறது. ஏன் இந்த 4 கையிலையும் தோல்வளை போடல? இந்த 20 விரல்களையும் ஏன் திவ்யமான நவரத்ன கச்சிதமான மோதிரங்கள் போடல என்றெல்லாம் இப்படி எல்லாம் கேட்டார். கேட்டுவிட்டு தன்னாருன்னு சொல்லிண்டாரா. அதான் யோக்கியன் பேசுற பேச்சு. நான் சுக்ரீவன் சொல்லி வாலியினாலே வஞ்சிக்கப்பட்ட வானரனுடைய மந்திரி. நான் வாயு புத்திரன் ஆஞ்சநேயன். அஞ்சனேயனிடத்துல பிறந்தவன் சுக்ரீவ மந்திரின்னு தன்னை பத்தி சொல்லிண்டாரா. இது யோக்கியால் பேசுற பேச்சு. அயோக்கியனா இருந்தா ரயில்ல போற போது எதிர் சீட்ல நான் உட்காந்துருப்போம். நம்ம எந்த ஊர்னு காப்போம். ஏதோ காட்டாக எனக்கு ஏதோ தஞ்சாவூர்னு சொல்லிட்டு போ, ஏதோ மலையாளம்னு சொல்லிட்டு போ. அதோட விடமாட்டான் இவன். அவன் ஒரு கேள்வி கட்டத்துக்கு இவ அப்பா பேரு இவ அம்மா பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி அவன் கையில கொடுப்பான். அவன் வாங்கி பேசாம வச்சுப்பான். நீங்க எந்த ஊர்னு கேட்பான். நான் எந்த ஊரா இருந்தா அவனுக்கு என்னம்மா? இத்தனை கேள்வியை இவன்கிட்ட கேட்டுக்கிண்டு கடைசியில நீ எந்த ஊரு கேட்டா நான் எந்த ஊரா இருந்தா என்னம்மா? யோக்கியரா இருந்தா காக்கிற போதே நான் இந்த ஊருக்கு போறேன், நீங்க எந்த ஊருக்கு போறேன் அப்படி அழகா பிரச்சனை பண்ணுவாள். அது ஹனுமார் பரம யோக்கியரோ இல்லையோ? தான் வாயு புத்திரன் சுக்ரீவ மந்திரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 6 இருவர்களும் கேட்டாள்.